ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன். அக்மல் கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ஒரு பூண்டு சாதம் தாங்க செய்ய போகிறோம். நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உறவினர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பசங்க பூண்டு என்னாவே அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு அந்த சாதத்தோடு சேர்த்து செய்யக்குள்ள அவ்வளோ விருப்பம் சாப்பிடுவாங்க. நான் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன், தோல்லாம் உரிச்சிட்டு. இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீஸுங்களுக்கு இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 80% வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஒரு 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுட்டு இதில் மசாலா நம்ம போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் எடுக்க முடியும். 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு, அதிகமாகவும் போடக்கூடாது. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். இந்த மாதிரி போட்டுக்குள்ள நல்லாவே உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கையாலே நல்லா நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கையில் தண்ணி போட்டு தெளித்து இதுக்கு செய்யக்குள்ள நிறையா தண்ணி இதில் போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சி. 10 நிமிஷம் ஆகி அடுப்பில் நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதுக்கு வறுத்து எடுக்கணும். போட்டதுமே இதுக்கு நம்ம டேர்ன் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக விட்டு டேர்ன் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி செஞ்சு போடக்குள்ள நல்லாவே இந்த சாதத்தில் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செகண்ட் பேட்சும் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ எடுத்துடலாம். இப்போ இது தனியாக வச்சிடலாம். நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து சாதத்தோட சேர்க்கக்குள்ள பசங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு 25 பூண்டு பல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பூண்டுக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போடக்குள்ள சாதத்தில் நல்லாவே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வதங்கி சீக்கிரமாக வரும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதுவும் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதுவும் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும் சாதத்தில். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துக்கு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வெங்காயத்துக்கு நம்ம வதக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடக்குள்ள சாதத்தில் நல்லாவே இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாவுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துங்க. நான் பாருங்கள், இஞ்சி போடுறதுக்கு மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிட்டேன். இஞ்சி போட இந்த மாதிரி மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கு தள்ளிட்டு அந்த எண்ணெய் மட்டும் வரக்குள்ளே அந்த இடம் போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே சரி வந்துடும். அடுப்புக்கு சிம்மில் வச்சுட்டு பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம்.
நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துருந்தேன் ஒரு பவுலில். இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு சாதம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி செய்யறதுன்னு லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த சாதம் நல்லா வந்து சூடாகிற வரைக்கும். கொஞ்சமாக வந்து மல்லித்தவைக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், பசங்க வந்து பூண்டினாவை விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து இந்த சாதத்தோடு வந்து போடக்குள்ள அவ்வளோ விருப்பமாக வந்து அந்த சாதத்துக்கு வந்து பசங்க சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நம்ம வந்து இது வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா மதியத்துக்கு அவ்வளோ வந்து ருசியாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செய்யுங்க. என்ஜாய் ஃபுட்.